Hi partner, partnership fundamentals. Golden point number 4, preparation of capital account. Capital account, partner's capital account. Then partner account is personal account. Then capital account is also personal account. What is the rule for personal account? Debit the receiver, credit the giver. அப்போ பார்ட்னர் எப்பையெல்லாம் ரிசீவ் பண்ணுறாரோ, அதாவது ஃபேம்லேருந்து பணத்தை எடுக்கிறாரோ அப்பையெல்லாம் அவர் டெபிட். எப்பையெல்லாம் கிவர் பிஸ்னஸ் ஃபேமுக்காக பணம் கொடுக்குறாரோ அப்போது கிரெடிட். இது மாடர்ன் ரூல்ஸில் பார்த்தோம்னு சொன்னால் இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் கிரெடிட். எப்போ எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்? அதான் இது அவர் முதல்ல போட்ட கேபிட்டல், லாஸ்ட் இயர் கேபிட்டல் பேலன்ஸ், இந்த வருஷம் அடிஷ்னல் கேபிட்டல் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும், கிரெடிட். அடுத்து பிஸ்னஸ்லேருந்து அவருக்கு சேர வேண்டிய பணம் ஏதாவது பணம் அவருக்கு கொடுக்கல, அவருக்கு சேர வேண்டியது என்ன? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், தட் இஸ் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட், இதெல்லாம் அவருக்கு சேர வேண்டியது. அப்போ அவருக்கு சேர வேண்டியதெல்லாம் அவருக்குள்ள கிரெடிட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதைத்தான் இங்கே சொல்கிறோம். அப்போ எந்த பணமெல்லாம் பார்ட்னருக்கு சேர வேண்டி இருக்கோ அதெல்லாம் கிரெடிட் சைடில், எதெல்லாம் பார்ட்னர்லேருந்து ஃபேமுக்கு வர வேண்டி இருக்கோ, அதாவது கேபிட்டலில் வித்ட்ரா பண்ணுறாரு, that is cash account, withdrawal from capital. நெக்ஸ்ட்டு சொந்த செலவுக்கு எடுத்துக்கிறாரு, ட்ராயிங்ஸ். இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும். இது ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? இதுவும் பிஸ்னஸ்லேருந்து பணத்தை எடுத்துக்கிறாரு, இதுவும் பிஸ்னஸ்லேருந்து பணத்தை எடுத்துக்கிறாரு. தட் இஸ் இது கேபிட்டல்லேருந்து வித்ட்ரா பண்ணுறது, தட் இஸ் இது இந்த வருஷம் ப்ராஃபிட் வரும்ல, அதுலேருந்து இப்போ நான் கொஞ்சம் எடுத்துக்கிடுறேன், தட் இஸ் வித்ட்ராவல் ஃப்ரம் ப்ராஃபிட். இது வித்ட்ராவல் ஃப்ரம் கேபிட்டல், திஸ் இஸ் வித்ட்ராவல் ஃப்ரம் ப்ராஃபிட், தட் இஸ் ட்ராயிங்ஸ். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நினைக்கணும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்னு சொல்கிறோம். அந்த கால்குலேஷன் வரும்போது இதை ரொம்ப கவனமாக நோட் பண்ணணும். ரைட், ஓகே. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், இதுவும் ஃபேமுக்கு அவர் கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் கேபிட்டல் அமௌண்ட்டை டிக்ரீஸ் பண்ணிடும், அதனால் டெபிட். அப்போ இந்த ரெண்டில் ஒய் கிரெடிட், ஒய் டெபிட், அதை நான் சொன்னேன். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் பர்சனல் அக்கௌண்ட். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் கிரெடிட், டிக்ரீஸ் இன் கேபிட்டல் டெபிட். அப்போ எதெல்லாம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அப்போ இது இப்போ இது எல்லாத்தையும் எழுதுனா ஓப்பனிங் பேலன்ஸ் இவருக்கு ஒரு 2 lakh, இவருக்கு ஒரு 1,50,000 வச்சுக்கிடுவோம். அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் அதே இது இருக்குமா? நோ, சேஞ்ச். Opening capital and closing capital change. That is fluctuating. That is fluctuating. Change ஆகுது. எதனால் சேஞ்ச் ஆகுது? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே இங்கே எழுதுறோம், அதனால சேஞ்ச் ஆகுது. ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் சேஞ்ச். தட் இஸ் ஃப்ளக்சுவேட்டிங். தட் இஸ் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். அப்போ சேஞ்ச் ஆகாம இருக்குமா? சேஞ்ச் ஆகாம இருந்தா தட் இஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்.
இப்போ சார் ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும் நோ சேஞ்ச். இப்போ இது எல்லாத்தையும் இங்க எழுதாம விட்டோம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே கேபிட்டல் அக்கௌண்ட்ல எழுதுறதுனா நோ சேஞ்ச். அப்போ எப்போ சேஞ்ச் ஆகும்? இதில் ஒன்லி அடிஷ்னல் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணால் அல்லது வித்ட்ராவல் ஃப்ரம் கேபிட்டல் இருந்தால் மட்டும் இது சேஞ்ச் ஆகும். தட் இஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட். அப்போ இதெல்லாம் எங்கே எழுதுறது? எழுதாமல் விட்டுடலாமா? எழுதணும். தட் இஸ் ஒன் மோர் அக்கௌண்ட் ஃபார் பார்ட்னர்ஸ், தட் இஸ் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். இதே போல பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் போட்டு இந்த இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், ப்ராஃபிட் இது எல்லாத்தையும் அப்படியே கிரெடிட்ல, அதே இது டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் டெபிட்ல. அப்போ இதையும் தனியாக பேலன்ஸ் பண்ணிடு. தட் இஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட். அப்போ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்ல we have two accounts. That is, one is partners capital account, another one is partners current account. பெரும்பாலும் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் தான். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் பர்டிகுலராக சொல்லலாம் மட்டும் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தட். அப்போ ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் ஒன்லி கேபிட்டல் அக்கௌண்ட் அலோன். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் ஆல்சோ கரண்ட் அக்கௌண்ட். இதுதான் ப்ரிப்ரேஷன். இது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வச்சு ப்ரிப்பேர் பண்ணோம்னா உனக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கம் டு இல்லஸ்ட்ரேஷன்.